ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி. ஸோ குரூப் 4 கிட்ட நெருங்கிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் ஆல் டிக்கெட்டும் வெளியே வரப்போகுது. ஆனால் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கூட இன்னும் வரலன்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா புது சிலபஸ் இலக்கணம் 85 மார்க்கு இலக்கணமே கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் பேட்டர்னே சேஞ்ச் ஆகும்போது ஒரு மாடல் கொஸ்டின் வந்து குரூப் 4 விட்டாங்கன்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். 2022 வந்து சிலபஸ் மாற்றி அப்போ ஒரு புது சிஸ்டத்தில் குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், ஸோ அதுக்கான எக்ஸாம் வரும்போது ஒரு மாடல் கொஸ்டின் ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ பார்த்தோம்னா குரூப் 4க்கு வந்து டோட்டலாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ எவ்வளோ அகாடமி வந்து நிறைய டெஸ்ட் பேஜ் போட்டாலும் சரியான மெத்தட் எப்படின்றது யாருக்குமே கெஸ் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின் எடுக்குன்றது யாரோட அந்த ப்ரிடிக்ட் வந்து யாரோட கையிலையும் இல்லை. ஸோ ஏன்னா இப்போ கலைச்சொற்கள்லேருந்து 10 கொஸ்டின் வரும் அப்படின்ற மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி எப்படி கொஸ்டின்ஸ் வரும், அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு செட்டு ஜஸ்ட்டு ஒரு செட்டு மாடல் கொஸ்டின் விட்டாங்கன்னா கூட அது நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறோம். ஸோ ஆனால் அது எப்படி டிஎன்பிஎஸ்சி கிட்ட எதிர்பார்க்குறது, எப்படி கேட்குறதுன்னு கூடவே தெரியலே. ஸோ ஓகே, சப்போஸ் ட்விட்டரில் இதை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ட்விட்டரில் வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யாராவது ட்விட்டர் இருந்தீங்கன்னா எனக்குமே அதை பற்றி அதிகமாக தெரியாது. ஸோ ஹேஷ்டேக் வந்து நம்ம போட்டு அதை வந்து ட்ரெண்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து கொஸ்டின் கிடைக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இல்லைனா வேறு வழி என்ன இருக்குன்றதையும் நம்ம யோசிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மோர் ஹார்ட் ஒர்க் போடணும். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து ஜஸ்ட்டு எக்ஸாம் கிடையாது. ஸோ நிறைய பேரோட வாழ்க்கை. ஸோ எனக்கு வாழ்க்கை கொடுத்தது இந்த குரூப் 4 தான். ஸோ அது மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையாக இது இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாமாக இதை நம்ம பார்க்க முடியாது. நம்மளோட இப்போ நம்ம படிக்கிறோம், நம்ம ஃபேமிலியில் ஒரு 22-23 ஏஜுக்கு மேலே ஒரு பர்சன் படிக்கிறாங்கன்னா ஸோ அவங்களோட வேலையை வந்து இன்னொருத்தர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டுருப்பாங்க. சப்போஸ் இப்போ எனக்கு பதிலாக எங்கள் அண்ணன் வந்து உழைச்சிட்டு இருந்தான். எங்கள் அண்ணன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஸோ நான் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன். பட் நான் படிக்க வந்தபோது நீ போய் படி, உன் வேலையை நான் பார்க்கணும்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருப்பான். ஸோ டபுள் 2 மடங்கு வேலை வந்து அவனுக்கு சுமை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சுமையை யாரோ ஒருத்தரோட தலைமையில், அதாவது நம்ம உடன்பிறப்புகளோ இல்லை அப்பாவோ அம்மாவோ தலையில் நம்ம அந்த சுமையை விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து படிச்சுட்ருக்கோம். அதை உணருங்க. ஓகேங்களா? சுமையை இறக்கி வச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த சுமையை நமக்கு வேற ஒருத்தர் மேலே நமக்கு பதிலாக வேற ஒருத்தர் மேலே தூக்கி வச்சுருக்கோம் அப்படின்றத நினைங்க. அந்த பாரத்தை அவங்க எப்படி தாங்குவாங்க, எத்தனை நாள் அவங்க தாங்குவாங்க அப்படின்றத நினச்சி பாருங்கள். ஸோ நம்மளோட அப்பா அம்மாவுக்காகவோ இல்லை நமக்கு பதிலாக வேற ஒருத்தர் நம்ம அங்கே இருக்காங்களே அப்படின்றதுக்காகவோ அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும். ஸோ அது மட்டும் இல்லாமல் முழுக்க நம்மளை எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ பேச்சுகள் இருக்கும். எத்தனை வருஷம் தான் நீ படிக்கிற, ஸோ எத்தனை எக்ஸாம் நீ எழுதுவ அப்படின்ற பேச்சுகள் நிறைய இருந்திருக்கும். அவங்களுக்கு தெரியாது. ஸோ 2022 ஒரு எக்ஸாம் வந்தது, அதுக்கப்புறம் 24 தான் ஒரு எக்ஸாம் இருந்தது, இப்போ தான் அடுத்த எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வெறும் இயரை மட்டும் கணக்கு போட்டு எத்தனை வருஷமாக நீ படிச்சுட்டு இருக்க அப்படின்ற கேள்விகள் அதிகமாக இருக்கும். ஸோ நடுவில் சின்ன எக்ஸாம் வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் மார்க் வரல, அதில் நீ ஒழுங்காக படிக்கலை அப்படின்னும் போது அதை நம்ம கண்ணு முன்னாடி வந்து ஒரு குற்றமாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வீட்லையுமே என்ன பண்ணியிருப்பாங்க, பெண்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 24 ஏஜ் மேலே மேரேஜ் பண்ணுறதுக்கான வழியை சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம் நீ பாஸ் ஆகணும்னா நீ அடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பசங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா நீ வேலைக்கு போகலை, எத்தனை நாள் வீட்டிலே உட்காந்து இது பண்ணிட்டு இருப்ப, ஸோ வேலைக்கு போ, இந்த எக்ஸாமில் பாஸ் ஆனால் ஏதோ ஒரு வேலைக்கு போ அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய கனவுகள் இங்கே சிதைக்கப்படுகிறது, நிறைய வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் கிராமப்புறங்கள்லேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கான போதுமான வசதிகளே இல்லை. ஒரு ஜெராக்ஸ் இருக்குனால அவங்க எவ்வளோ தூரம் போயாகணுன்ற நிலைமையெல்லாம் இருக்குது. ஸோ அதை மாரி தான் எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே உணர்ந்து நம்ம மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி இந்த எக்ஸாமில் எப்படியாவது கிளியர் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைங்க. ஸோ ஜஸ்ட்டு சாதாரணமாக பாஸ் ஆகணும் அப்படின்றது இங்கே இல்லை. ஜஸ்ட்டு சாதாரணமாக பாஸ் ஆனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் நாள் கவுன்சிலிங் நான் போகணும், ஸோ இந்த வேகண்ட்டுக்குள்ளே நான் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம். சரிங்களா? ஸோ எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரே சொல்யூஷன் மார்க் எடுக்கிறது தான், பாஸ் ஆகிறது தான். ஓகேங்களா? ஸோ அதை நினச்சி படிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஎன்பிஎஸ்சிட்ட வந்து மாடல் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, விடாமுயற்சி கண்டிப்பாக நல்ல வெற்றி கொடுக்கும், நல்ல விடையை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.